ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி எல்லா இடங்களையும் பேசிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா வேணும்ங்கிறாரு. செந்தமிழன் சீமான் அவர்களும் வேணும் தான் சொல்றாங்க. மாநில அரசு எடுக்க முடியாது, மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எது சார் சரி? இது தேவையா தேவையில்லையா? சென்சஸ் எடுக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க, ஆனா அது வெளியிடல. ஏன்னா அது ஒரே குழப்பமா இருக்குது. ரொம்ப இதை வெளியிட்டா ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும். இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வெளியிட்டா இட் வில் ஓப்பன் அப் எ பண்டோராஸ் பாக்ஸுங்கிறாங்க பாஜகவில். ஏன்னா அது பல புற்றீசல் மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிளம்பிடும். மாநில அரசு எடுக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம முதல்வர் சொல்றாரு. எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. பீகாரில் எடுத்தாங்க என்ன பிரயோஜனம், ஆந்திராவில் எடுத்தாங்க என்ன பிரயோஜனம், இப்போ கர்நாடகாவில் எடுத்துட்டு இருக்காங்க, தெலுங்கானா, என்ன பிரயோஜனமாக போகுது? வணக்கம் சார். வணக்கம் சைலு. ஒரு பரபரப்பான நிலைக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. விஜய் அரசியலை பத்தி ஒரு பக்கம் பரபரப்பா போச்சு. சீமானும் ஜெய்மினே போறாரு அப்படிங்கிறது போச்சு. அடுத்து பட்ஜெட்னு ஒரு பரபரப்பான விஷயம் போச்சு. இப்ப பார்த்தா வந்துட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி எல்லா இடங்களையும் பேசிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா வேணும்ங்கிறாரு. செந்தமிழன் சீமான் அவர்களும் வேணும் தான் சொல்றாங்க. மாநில அரசு எடுக்க முடியாது, மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எது சார் சரி? இது தேவையா தேவையில்லையா? இல்லை, 2011 திமுக மத்தியில் ஆட்சியில் இருந்தப்போ யூபிஏ ஆட்சி, அப்போ மன்மோகன் சிங் தலைமையில் அப்போ தான் லாஸ்ட் சென்சஸ் நடந்தது. அது பின்னாடி 21 நடக்கல. 10 வருஷத்துக்கு தான் நடக்கணும். 21 நடக்கலை, ஏன்னா கொரோனா வந்துருச்சு. அது பின்னாடி பாஜக அரசு அதை பற்றி கண்டுக்கிறாமல் இருக்கிறாங்க. 3 வருஷம் ஓடிடுச்சு. என்ன, ஜாதிவாரி இது சென்சஸ் எடுக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட எடுத்தாங்க இப்போ காங்கிரஸ் ஆட்சியில், ஆனால் அது வெளியிடலை. ஏன்னா அது ஒரே குழப்பமாக இருக்குது. ரொம்ப அவங்களே அந்த மன்மோகன் சிங்கே என்ன சொன்னார்னா, இதை வெளியிட்டா ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும். நார்த்ல எல்லாம் வெளியிட்டு தானே சார் இருக்காங்க. இல்லைங்க, மத்திய அரசு எடுத்ததை சொல்கிறேன் நான். ஒரே தடவை தான் எடுத்தாங்க. குழப்பம் வரும்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டாங்க. பாஜக அரசு வந்த பிறகு அது வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வந்துச்சு. ஆனால் அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதில் இன்கன்சிஸ்டன்சிஸ் ரொம்ப இருக்குது. அதாவது பார்க்குறப்பே கிளியரிங்காக மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை வெளியிட முடியாது அப்படின்னு அவங்களும் அதை சொல் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது பற்றி அவசியம் இல்லைங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சார், அதுல என்ன எடுக்கிறது? இப்போ ஒரு ஊர்ல இந்த குடிகள் இவ்வளவுதான் இருக்காங்க, இந்த குடிகள் இவ்வளவுதான் இருக்காங்க, இவங்க இவ்வளவு கணக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்க போறாங்க. அந்தந்த ரேஷன் கார்டை வச்சு இல்லை எதையோ வச்சு ஆதார் கார்டுகளை வச்சு எடுத்து கொடுக்க போறாங்க. இதுல என்ன சார் குழப்பம் வரப்போ? இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வெளியிட்டா இட் வில் ஓப்பன் அப் எ பண்டோராஸ் பாக்ஸுங்கிறாங்க பாஜகவில். ஏன்னா அது பல புற்றீசல் மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிளம்பிடும். முட்டல் மோதல்கள், சமூக ஜாதிய வெறுப்புகள், சண்டைகள், சச்சரவுகள் அதிகமாயிடும். சரி, அதை எடுத்து காமிச்சனால மட்டும்தான் இருக்கு அவங்க சொல்றாங்க. அது பிரயோஜனம் இல்லாதனாலங்கிறாங்க. என்ன, இன்னொன்று இப்போ இருக்கிற ரிசர்வேஷன் 50% மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது. திருப்பி பீகாரில் நடத்துனாங்க. 65% ரிசர்வேஷனை கூட்டினாங்க. பேக்வர்ட் கிளாஸஸ் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பேரலாக 65% கூட்டினாங்க. உச்சநீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது இட்ஸ் நாட்டு. நாங்கள் சொல்லியிருக்கிறோம் 50 மொத்தம் இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் சேர்த்து இட் ஷுட் பி பிலோ 50%. அதனால தான் நாங்கள் மராத்தா ரிசர்வேஷனே முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதனால் இதையும் நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற நோக்கம் என்னென்னா, இந்த முக்கியமாக பேக்வேர்டு கிளாஸஸில் அவங்களுக்கு உரிய இடம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆச்சா, இப்போ உதாரணமாக இவங்க அப்படி சொல்லப்போனால் திமுக ஆட்சியில் மத்தியில் இருந்தப்போ யூபி ஆட்சி, மன்மோகன் சிங் ஆட்சி, அப்போ அதுக்கு முன்னாடி விபி சிங் ஆட்சி, அவங்க தானே இந்த ஓபிசி இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. ஆமா சார். இப்ப எப்படின்னு வாக்கே அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஓபிசி வாக்கு இவ்வளவு விழுந்திருக்கு, பிசி வாக்கு இவ்வளவு விழுந்திருக்கு. சோ அந்த மாதிரி தான் கணக்கெடுப்பே அவங்க வெளியே காமிக்கிறாங்க. ஆமா, இப்ப நீங்க விபி சிங் காலத்துல தான் மண்டல் கமிஷன் அறிக்கை அமுல்படுத்தப்பட்டது. மண்டல் என்ன சொன்னாரு,
அப்போது ஒரு சர்வே நடத்தினார், சென்சஸ் நடத்துகிற சர்வே. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓபிசி வந்து 52% இருக்காங்க இந்தியாவில் சொல்லியிருக்காங்கல்ல. நீங்கள் 52% கொடுக்க வேண்டியதானே? பிபிசிங்க கொடுத்தப்ப 27% ஏன் கொடுத்தீங்க? ஏன் குறைவாக கொடுத்துருந்தீங்க? அன்றைக்கே 52% கொடுத்துருக்க வேண்டியதானே? திமுக உள்ளே தானே இருந்தீங்க. தமிழ்நாட்டில் 25% இருந்துச்சுங்க, பிசின்னு இருந்துச்சு. அப்போ எம்பிசிலாம் கிடையாது. இல்லை, அதை வந்து 31% கருணாநிதி ஆட்சியில் மாற்றினாங்க, கூட்டினாங்க. எம்ஜிஆர் வந்து அம்பாசங்கர் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதை சர்வே எடுத்து அதன் அடிப்படையில் அந்த தரவுகளோட 50% கூட்டினார். 50, 19 ஏற்கனவே பட்டியலின மக்களுக்கு இருக்குது, எஸ்சி எஸ்டி இருக்குது. அதை சேர்த்து 69 ஆயிடுச்சு. இந்த 69க்கு வந்து உச்சநீதிமன்றம் 50% சொல்லியிருக்கு, அதை மீறுது. எந்த மாநிலத்திலையும் தரப்படலை. ஆனால் ஜெயலலிதா என்ன பண்ணா, கிளவராக என்ன பண்ணாங்கன்னா, அப்போ மத்தியில் ஆட்சி செஞ்சிருந்த இவர் நம்ம நரசிம்மராவுக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய ஆதரவு தேவைப்பட்டுச்சு, அதிமுகவுடைய ஆதரவு தேவைப்பட்டுச்சு. அதை பயன்படுத்தி அவரை ஒரு முறுக்கி அதை 7th ஷெட்யூலில் போட்டு விட்டாங்க. ஷெட்யூலில் போட்டாச்சுன்னா அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிங் வந்துடும். அது மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் ஒன்றும் செய்ய முடியல. இன்றைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த 69% இடஒதுக்கீடுக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் இருக்குது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. அதை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லாச்சு, அது வந்து ஷெட்யூலில் இருக்கிறதுனால இட் ஹஸ் காட் தி கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிங், அதை நாங்கள் தலையிட முடியாது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அது அப்படி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பா இல்லை சென்சஸா இல்லாட்டி சர்வேயா மாநில அரசு எடுக்க முடியாதுன்னு சொல்லி யார் சொல்கிறாரு? நம்ம முதல்வர் சொல்கிறாரு. எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. பீகாரில் எடுத்தாங்க, என்ன பிரயோஜனம்? ஆந்திராவில் எடுத்தாங்க, என்ன பிரயோஜனம்? இப்போ கர்நாடகாவில் எடுத்துட்டு இருக்காங்க, தெலுங்கானா, என்ன பிரயோஜனமாக போகுது? மாநில அரசுக்கு முதல்ல பவர்ஸ் கிடையாதுங்கிறாரு. ஆனால் பவர்ஸ் இல்லாமல் எப்படி அவங்களும் எடுத்தாங்க? அது உச்சநீதிமன்றத்தில் கொஸ்டின் பண்ணும்போது பவர்ஸை பற்றி கொஸ்டின் பண்ணலை. உனக்கு இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு பவர் கிடையாது, மத்திய அரசு மட்டும்தான் நடத்தணும்னு சொல்லி நம்ம முதல்வர் சொல்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லலை. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இட் எக்ஸீஸ் 50%. அதனால தான் நாங்கள் அதை அலோவ் பண்ண முடியாது. ஃபர்தராக நாங்கள் அலோவ் பண்ணணும்னா அதுக்கான டீட்டெயில்டு தரவுகள் வேணும்னு சொன்னாங்க, கரெக்டான தரவுகள் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, மாநில அரசு எடுத்தால் அது ரிஜெக்ஷன் ஆகிடும், மத்திய அரசு தான் எடுக்கணுங்கிறாரு. சரி சார், இப்போ இந்த மத்திய அரசு எடுத்தால் ரிஜெக்ஷன் ஆகாதா? அது 50% போனால் அது ரிஜெக்ஷன் ஆகிருக்காங்க. அது அங்கேயும் ரிஜெக்ஷன் ஆகும்ல. நீங்கள் எப்படி நீங்கள் இப்போ எடுத்தா என்னங்க பிரச்சனை? சரி, எடுக்கிறது நல்லதா? இங்கே எடுக்கிற தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் எடுத்தால் இன்னி 69 மேலே கூட்ட முடியுமா? பேக்வர்ட் கிளாஸுக்கு 50% மேலே கொடுத்துட முடியுமா? இனி ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இருக்கிற இதுக்குள்ளே நீங்கள் எடுக்கிறது, அவங்க ராம்தாஸ் குரூப் என்ன கேட்குறாங்கன்னா, பாமகலேருந்து நீங்கள் எடுத்தால் ஒவ்வொரு ஜாதியும் எம்பிசியில் பிசியில் என்ன அளவுக்கு இருக்காங்க, வாட் இஸ் த ஸ்ட்ரென்த், அதுக்கு தகுந்த மாதிரி உள் ஒதுக்கீடு தரலாம். உள் ஒதுக்கீடு தரும்போது இப்போ வன்னியர்களுக்கு கொடுத்தாங்க 10.5%. இவங்க அவசரமாக கொடுத்துட்டு போனாங்க. அதிமுக ஆட்சி முடிகிற கடைசி நாளில், கடைசி வினாடியில் கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு தரவுகள் வேணும். அதுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு குலசேகரன் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ஓபிசிக்கு இந்த வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு தர்றதுக்கு அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ், அந்த உள் ஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த தரவுகளை தயார் பண்ணுறதுக்காக அவங்க குலசேகரன் கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ 10.5% கொடுக்க தான் செஞ்சிருக்காங்க, இன்னும் நடைமுறைப்படுத்தல இல்ல. நடைமுறைப்படுத்த முடியல. ஏன்னா என்ன காரணம்? உச்சநீதிமன்றம் தடுத்துருச்சு. அப்புறம் எதுக்கு அந்த 10.5% ஏன் சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கான தரவுகளை நீங்க கொடுக்கல, அது உள்ஒதுக்கீடு விஷயத்தில் நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, நீங்கள் அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் தரவுகளை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. குலசேகரன் கமிட்டி அமைச்சாங்க அவங்க, எடப்பாடி அவர்கள் ஆட்சியில். இந்த சட்டத்தை வேகமாக இயற்றினாலும் அதை சப்ஸ்டான்சியேட் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் குலசேகரன் கமிட்டி கமிட்டி உருவாக்குனாங்க. இவங்க அதுக்கு எக்ஸ்டென்ஷன் தர மாட்டேன்ட்டாங்க.
அதை முடக்கிட்டாங்க. எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அந்த பின்னாடி எல்லா கமிட்டி பக்கம் சதி அறிக்கை, நடந்திருக்கு. அப்போ அது சதி தானே. நீங்கள் அது எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அவங்களுடைய ஆய்வறிக்கையை நீங்கள் சமர்ப்பித்திருந்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் முன் வச்சுருந்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா சார். இப்போ ஆனால் நீங்கள் வெளிப்படையாக 10.5% வன்னியருக்கு இடஒதுக்கீடு நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்னால் கூட உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை சரியாக செய்ய மாட்டீங்கிறது தான் பாமகவினுடைய மேஜர் பிரச்சனை. செய்யல இப்போ நீங்கள் ஜாதி வாரி சர்வே எடுத்துட்டீங்கன்னா அதுக்கான தரவுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம், யார் யாருக்கு எவ்வளோ இருக்காங்க கொடுத்துடலாம். அதை ஏன் அது இப்போ நீங்கள் இங்கே எடுத்து நீங்கள் என்ன சொல்கிறாரு முதல்வர்னா அதை பீகார் மாதிரி ஸ்ட்ரக் டவுன் ஆகிடுங்கிறாரு. எப்போ ஆகும்? அவங்க இடஒதுக்கீடை கூட்டினதுனால ஆகும். நம்ம இடஒதுக்கீடை கூட்டவே முடியாது. 69% ஆகி போச்சுங்க. இதுக்கு மேலே எப்படி கூட்ட முடியும்? மேக்சிமம் கொடுத்தாச்சுங்க. இங்கே என்ன செய்யணும்னா உள்ஒதுக்கீடுக்காக தான் நீங்கள் சர்வே பண்ணணும். அதை மறைச்சிட்டு அதை விட்டுட்டு அதை பைபாஸ் பண்ணிவிட்டு இந்த அரசு வேறு ஏதோ பேசிட்டு இருக்கு. அப்போ டாக்டரை கேட்குறது கரெக்டு தானே? கரெக்டு தான். அவரு நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் கேட்குறாங்க. கரெக்டாக என்னென்ன யார் யார் எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம். பிரச்சனையெல்லாம் போயிடும்ல. உள் ஒதுக்கீடு எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடலாம். அதை நீங்கள் செய்யாமல் அதுக்கான சர்வே எடுக்கிறதுக்கு நீ பைபாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இந்த 10.5% தர்றதை உள் ஒதுக்கீடு தர நீங்கள் விரும்பலை, மனசார விரும்பலை, வெளியில் ஆக்ஷன் பண்ணுறீங்க. வெளியில தான். அதனால தான் நீங்கள் குலசேகரன் கமிட்டிக்கு ஆய்வு கமிட்டிக்கு எக்ஸ்டென்ஷன் தராமல் முடக்கிட்டீங்க. ஸோ இதனால கூட வந்து ஓட்டுகள் எல்லாம் சிதறச்சுல. குலசேகரன் கமிட்டி கண்டினியூ பண்ணியிருந்தா இந்நேரம் ஆய்வு கொடுத்துருப்பாங்க. அதை போய் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தீங்கன்னா இதை அவங்க அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. வாய்ப்பு இருந்துச்சுல. நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்களே, அதுதான் உங்களுக்கு முட்டிக்கிட்டு இருக்குது. இங்கே சர்வே பண்ணுறதுல தப்பே இல்லை. மற்ற மாநிலங்கள் எனக்கு தெரிஞ்சு சர்வே பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அங்கே 50% மேலே ஏற்கனவே எல்லோரும் இருக்கிறாங்க. இட் ஓன்ட் பி அலௌடு. நீங்கள் இந்த திமுக இப்போ கூட்டணும் சொன்னதெல்லாம் திமுக 25லேருந்து 31 தான் கூட்டினாங்க. ஆனால் எம்ஜிஆர் தான் டக்குன்னு 50 கொண்டு போயிட்டார். இந்த அம்மா அதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் வாங்கிட்டாங்க, பாதுகாப்பு வாங்கிட்டாங்க. அதான் அந்த அம்மா சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லி யார் சொன்னார்? நான் சொல்லலை, திக தலைவர் வீரமணி சொன்னார். ஸோ வந்து ஜாதிவரி கணக்கெடுப்பில் இவ்வளோ உள் சதிகள் நிறைய இருக்குது. தொடர்ந்து இந்த ஜாதிவரி கணக்கெடுப்பில் என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். வணக்கம்.